2009 மாத்திரமல்ல, 2009ற்கு பின்னான காலத்திலும் ஈழத் தமிழ் மக்களுடைய குரலாக செயற்படுவதோடு கனேடிய தமிழர்களை வழி நடத்துவதில் ஒரு பெரும் பங்காளியாக இருக்கின்றது. அதனுடைய பயண காலத்தில் அது பெரிய, அதாவது பல தடைகளை சந்தித்திருந்தது. குறிப்பாக பலருக்குமே தெரியாத அறியாத விடயங்கள் மர்மமாக நடைபெற்றது போன்று அல்லது வீணாக பழி சுமத்தப்பட்டது போன்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவற்றை பொருட்படுத்தாது இவற்றை கொண்டு செல்வதற்காக, அதைத்தான் நான் முதலே குறிப்பிட்டேன், அந்த மரபை மீறிய சமுதாயம் சார்ந்த அல்லது காலத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக தன்னை அர்ப்பணித்து அதனை பொறுமையுடன் வழிநடத்தி சென்ற பெருமை என்பது இந்த ஊடக இயக்குனருக்கும் அவர் சார்ந்த பணியாளர்களுக்கும் உண்டு. ஏனென்று சொன்னால், இந்த ஊடகத்தை நடத்துவதற்கான ஒரு இயக்குனர் சபை ஒன்று இருந்திருந்தது. அந்த இயக்குனர் சபை இந்த ஊடகத்தை நடத்தி செல்கின்ற பொழுது அந்த இயக்குனர் சபை ஒரு மறைமுக ஒப்பந்தத்தின் மூலம் தங்களுக்குரிய பணப்பட்டுவாடாக்களை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து விலத்தி இருந்தது. இது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது. ஹரி ஆனந்த சங்கரி என்பவர் தமிழர்களின் சார்பாக தாக்கப்படுகின்றார் என்கின்ற பொழுது, அல்லது தமிழர் என்ற காரணத்திற்காக அவர் மீது காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தப்படுகின்ற என்ற பொழுது, அது தானாகவே எழுந்து நின்று அதற்கு எதிரான ஒரு குரலாக செயற்பட்டதானது அதனுடைய ஒரு சாதாரண ஒரு அடையாளம். இதுதான் சிஎம்ஆர் என்பது பாரபட்சமற்ற முறையில் மக்களுக்கான தேவைகள் நியாயமாக வெளிப்பட வேண்டும் என்பதில் எப்பொழுதும் ஒரு குரலாக இருக்கும். இந்த ஊடகத்தை சமுதாயத்தின் பால் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை எழுந்த பொழுது, நாங்கள் போட்ட முதலை தாருங்கள், அதன் பிறகு அந்த முதலை செலுத்திய பிறகு நீங்கள் எடுக்கலாம் என்பதையெல்லாம் தெளிவாக கணக்காய்வாளர்கள் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட, இது அரசு சார்ந்த விடயம், அரசு சார்ந்து சமர்ப்பிக்கப்படுகின்ற நிதி அறிக்கைகளின் மூலம் அந்த பணத்தை செலுத்திவிட்டு எடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லாத பொழுது தானே தனியாக நின்று அதனை நடத்தி செல்வது என்பது சாதாரண நிலைமை இல்லை. அவர்களுக்கு தெரியாத, இது சட்டபூர்வமாக உத்தியோகபூர்வமாக பணம் பெறப்பட்டு முழு பணமும் இவருடையதாகவே கொடுக்கப்பட்டு இந்த உரிமையாளருக்கு இது சொந்தம் என்கின்ற விடயம் இல்லாமல் அவர்களுக்கு தெரியாத வகையில் மாறான கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்ட பொழுதும் அதனை எல்லாம் மௌனித்து அதனை மறந்து சமுதாயத்திற்கான அதே சமுதாய பணியில் தொடர்ந்து ஈடுபடுகின்றது என்பது ஒரு பெரிய அர்ப்பணிப்புக்குரிய விடயம். இதனை நாங்கள் நிச்சயமாக இது ஒரு ஆற்றுகையாக எடுக்க வேண்டும். அதாவது மனித குலத்திற்கு செய்கின்ற ஒரு பணிகளில் முக்கியமானதொன்று தான் பிறந்த இனத்தின் வடுக்களில் இருந்து அவர்கள் மீள்வதற்கான ஒரு ஆற்றுகையாக இருப்பது, அதற்கான ஒரு குரலாக இந்த சிஎம்ஆர் இருக்கின்றது என்பது பெருமை, எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமையான விடயம். குறிப்பாக பல கலைஞர்களை, உள்ளூர் கலைஞர்களை உருவாக்கியதோடு மட்டுமல்ல அல்லாமல் திறமை உள்ளவர்கள் அனைவருக்குமே சந்தர்ப்பம் கொடுப்பதாகவும், திறமை உள்ளவர்களை வெளிக்கொணர்வதாகவும், தமிழ் மக்களிடையே உள்ள திறமைகளை தனது திறமையாகவே வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கான தளத்தை கொடுப்பதாகவும், அதே போன்று அரசியலில் பிரவேசிக்கின்ற தமிழர்களுக்கு அவர்களுக்குரிய ஒரு உறுதி தளமாக அவர்களுடைய வழிகாட்டியாக கூட இருந்த காரியங்கள் போன்றவற்றை எல்லாம் செய்ததன் மூலம் சிஎம்ஆருடைய பங்கு என்பது கனேடிய தமிழ் மக்களுடைய வளர்ச்சியின் பங்கில் இருந்து பிரித்து பார்க்க முடியாதது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட ஆளுமைகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என்பவர்களை விட இளம் சிறார்களை கலைஞராக்கியதோடு அவர்களை இந்தியாவிற்கு கூட அழைத்து சென்று அவர்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு கருவியாக கூட இருந்த பல தன்மைகள் இருக்கின்றன. நேரம் 10:33 இருக்கிறது. இது நாங்கள் சமூக அரசியல் சூழலிலே நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரம். அப்படி இருக்க இந்த நாள், இந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு எங்களாலும் சரி உங்களாலும் சரி அவ்வளவு இலகுவிலை கடந்து விட முடியாத ஒரு நாள். காரணம், சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் தன்னுடைய 21 ஆண்டு கால பயணத்தினை நிறைவு செய்திருக்கிற அதனுடைய பூர்த்தியை நன்றியோடு நினைக்கிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. எங்களுடைய 21வது ஆண்டு
அனிவர்சரி நாள் இன்றைய நாள். ஆக இதை குறித்து பேசாமல் வேற எதை குறித்து பேசுவது இல்லையா? நேர்களாகிய நீங்களும், விளம்பரதாரர்களாகிய நீங்கள் அத்தனை பேரும் இவ்வளவு தூரம் எங்களோடு இணைந்து பயணித்ததுதான் இந்த 21 ஆண்டுகளை கடப்பதற்கு மிக பெரும் உந்து சக்தியாக இருந்திருக்கிறது. ஆக இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாரையுமே நாங்கள் நினைத்துக் கொள்ளுகிறோம். இந்த யாராலையும் தொடங்க முடியும். ஆனால் தொடர்ந்து நடத்துவது என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால். அந்த வகையில 21 ஆண்டுகளை கனேடிய தமிழ் சூழலிலே வானொலியாக நிறைவு செய்திருக்கிறது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். அதற்கு வாழ்த்துக்களை எங்களுடைய சார்பில் இருந்தும், எங்களுடைய சார்பில் இருந்து நேர்களாகிய உங்களுக்கும், உங்கள் சார்பில் இருந்து எங்களுக்கும் சொல்லிக் கொள்ளலாம், நிர்வாகத்துக்கும் சொல்லிக் கொள்ளலாம். இந்த 21 வருட பயணம் என்பது அவ்வளவு இலகுவானதாக இருந்திருக்காது. நிறைய மகிழ்ச்சியான விடயங்கள், மார்த்தட்டிக் கொள்ளக்கூடிய விடயங்கள், துக்ககரமான விடயங்கள், பாராட்டுகள், விமர்சனங்கள் என்று எல்லாமுமே கலவையாக இருந்திருக்கிற ஒரு பயணம் தான் இந்த 21 வருட பயணம். இதை பற்றி நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். ஆக இதை பற்றி பேசுவதற்கான உரையாடலிலே இணைத்துக் கொள்வதற்கு மிக தகுதியானவர் யார் என்பது உங்களுக்கே தெரியும். சுரேஷ் தர்மா எங்களோடு மிக நீண்ட காலமாக பயணிக்கிற ஒருவர். எங்களோட அரசியல் ஆய்வாளராகவும், சிஎம்ஆர் தமிழினுடைய நலன் விரும்பியாகவும், பல வகைகளிலே அவருடைய பங்களிப்பு இன்றியமையாதது. நாங்கள் அவரை இணைத்துக் கொள்ளலாம் இந்த உரையாடலுக்காக. வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மிக முக்கியமானதொரு உரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே சொன்னது போல சிஎம்ஆரினுடைய பயணத்திலே மிக உறுதுணையாக நீண்ட காலமாக இருந்திருக்கிறவர் நீங்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி நன்றி. உண்மையிலேயே இது நான் ஒரு பங்காளியாக இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு பார்வையாளனாக ஆரம்பித்த விடயம். அதை விடவும் இந்த சமுதாயத்திற்கான தேவை என்பது அணுகப்பட்ட பொழுது அல்லது அறியப்பட்ட பொழுது அது எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது என்பதை தெளிவாக அறிந்தவன் என்ற ரீதியிலும் எனக்கு ஏதோ காலம் கொடுத்த ஒரு வரமாக நான் இதை நினைக்கின்றேன். நிச்சயமாக எங்களோடு நீங்கள் இருப்பது எங்களுக்குமே வருமான ஒரு விடயம் தான். மிக்க நன்றி இவ்வளவு தூர பயணத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்றமைக்காக. நீங்கள் சொல்லுங்க சுரேஷ் தர்மா, இந்த பயணத்தை பெருமளவு தெரிந்தவர் என்கிற வகையிலே இந்த 21 வருடங்களிலே சொல்லக்கூடிய அளவுக்கு மைல்கல்களாக, சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக இந்த பயணத்தில் இருந்த விடயங்களை ஞாபகப்படுத்த முடியுமா? நிச்சயமாக. இந்த இவ்வாறாக சமுதாயத்திற்கான ஒரு வானொலிக்கான தேவை அறியப்பட்ட பொழுது, அதாவது பண்பலை வானொலிகள் பல இருந்த பொழுதும் அவை சாதாரணமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அலைவரிசை ஊடானதாக இல்லாத பொழுது, இவ்வாறானதொரு தேவை கண்டறியப்பட்ட பொழுது, அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட பொழுது, சமுதாய விரும்பிகளாக உள்ள இந்த மெவேரிக்ஸ், அதாவது மரபை மீறி சமுதாயத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அல்லது தங்களுடைய பணத்தை சமுதாயத்திற்காக முதலீடு செய்யக்கூடியவர்கள் போன்றவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் இந்த முயற்சியை முன்னெடுத்த பொழுது அது வெற்றிகரமாக இவ்வளவு தூரத்திற்கு இன்றும் செல்வதற்காக இந்த ஊடகத்தின் உரிமையாளராக இருக்கின்ற ஸ்டான் ஆண்டனி அவர்கள் இதற்காக பல சவால்களை சந்தித்திருக்கின்றார். இதற்கான சம்பவ சாட்சியமாக இந்த பயணத்தில் ஆரம்பத்திலேயே இணைந்து இன்று வரையும் இருக்கின்ற திரு ஜெயந்தன் என்கின்ற அமெரிக்காவில் உள்ள இன்னும் ஒரு முதலீட்டாளராக இருந்தவர். அவர் கூட இந்த பல விடயங்களை அறிந்தவராகவும் தெரிந்தவராகவும் இருக்கின்றார். இது உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கான ஒரு ஊடகம் அல்ல, உறவாளர் என்றுதான் கூற வேண்டும். என்னவென்று சொன்னால், பலருக்கும் தங்களுடைய வேலை அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் மற்றும் தங்களுடைய சாதாரண நிகழ்வுகளில் இருந்து திரும்புவதற்காகவும் தேசியம் மற்றும் நாடு குறித்த தகவல்களை அறிவதற்காகவும் தேவையான ஒரு ஊடகமாகவும் தங்களுடைய உறவாகவும் தாங்களே வானிலையில் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறுபவர்களாகவும் அதைவிட பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த டொரண்டோ பெரும்பாகத்தில் வசிப்பவர்கள் மாத்திரமல்ல, அதனை கடந்து வசிப்பவர்கள் கூட தாங்கள் எப்பொழுதும் கேட்கின்ற ஒரு அலைவரிசை வானொலியாகவும் இணைத்துக் கொண்டதற்கான காரணம் இந்த வானொலி கொண்டிருந்த சமுதாய நோக்கங்களாகும். இது தன்னை ஒரு லாப நோக்கற்ற ஒரு நிறுவனமாகவே வளர்த்து வந்தது என்று கூறலாம். என்று சொன்னால், லாபத்தை கருதி செயற்பட்ட நிறுவனமாக அல்ல. இதற்கான முதலீடு செய்தவர்கள் முக்கியமாக அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்ட பொழுது பலரால் தாங்கள் உறுதியளித்த பணத்தை எல்லாம் கொண்டு வர முடியாத பொழுது அதற்காக மேலதிக கடன்கள் போன்றவற்றை எல்லாம் பெற்று அதனை இந்த பணத்தை கொண்டு இந்த வானொலியை இயக்கியதற்கான பெருமை என்பது இப்பொழுது உரிமையாளரை சாரும். அதே போன்று இந்த வானொலி அந்த
2009 மாத்திரமல்ல, 2009ற்கு பின்னான காலத்திலும் ஈழத் தமிழ் மக்களுடைய குரலாக செயற்படுவதோடு கனேடிய தமிழர்களை வழி நடத்துவதில் ஒரு பெரும் பங்காளியாக இருக்கின்றது. அது நடுநிலையாக செய்திகளை கொடுத்து உண்மையிலே என்ன நடக்கின்றது, என்ன விடயங்கள் நடக்கின்றன போன்றவற்றை எல்லாம் தெரிவிப்பதுடன் கனேடிய அரசியல் போன்றவற்றில் கூட காத்திரமான பங்கை வகித்ததோடு இந்த அதனுடைய பயண காலத்தில் அது பெரிய அதாவது பல தடைகளை சந்தித்திருந்தது. குறிப்பாக பலருக்குமே தெரியாத அறியாத விடயங்கள் அந்த மர்மமாக நடைபெற்றது போன்று அல்லது வீணாக பழி சுமத்தப்பட்டது போன்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அந்த அவற்றை பொருட்படுத்தாது இவற்றை கொண்டு செல்வதற்காக, அதைத்தான் நான் முதலே குறிப்பிட்டேன், அந்த மரபை மீறிய சமுதாயம் சார்ந்த அல்லது காலத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக தன்னை அர்ப்பணித்து அதனை பொறுமையுடன் வழிநடத்தி சென்ற பெருமை என்பது இந்த ஊடக இயக்குனருக்கும் அவர் சார்ந்த பணியாளர்களுக்கும் உண்டு. ஏனென்று சொன்னால் இந்த ஊடகத்தை நடத்துவதற்கான ஒரு இயக்குனர் சபை ஒன்று இருந்திருந்தது. அந்த இயக்குனர் சபை இந்த ஊடகத்தை நடத்தி செல்கின்ற பொழுது அந்த இயக்குனர் சபை ஒரு மறைமுக ஒப்பந்தத்தின் மூலம் தங்களுக்குரிய பணப்பட்டுவாடாக்களை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து விலத்தி இருந்தது. இது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அதன் பிறகு கூட இந்த ஊடகத்தை சமுதாயத்தின் பால் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை எழுந்த பொழுது, நாங்கள் போட்ட முதலை தாருங்கள், அதன் பிறகு அந்த முதலை செலுத்திய பிறகு நீங்கள் எடுக்கலாம் என்பதையெல்லாம் தெளிவாக கணக்காய்வாளர்கள் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட, இது அரசு சார்ந்த விடயம், அரசு சார்ந்து சமர்ப்பிக்கப்படுகின்ற நிதி அறிக்கைகளின் மூலம் அந்த பணத்தை செலுத்திவிட்டு எடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லாத பொழுது தானே தனியாக நின்று அதனை நடத்தி செல்வது என்பது சாதாரண நிலைமை இல்லை. இது நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்ற ஒரே ஒரு விடயம், இது இன்று கனடாவில் உள்ள தமிழர்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு, குறிப்பாக சுமார் 80-90% ஒரு ஆறுதல் ஊடமாக, தங்களுடைய களைப்பை தவிர்ப்பதற்காக மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்நாள் அன்றைய நாளை கொண்டு செல்வதற்கான என்ன நடக்கின்றது, இங்கு உலக அரங்கில் என்ன நடக்கின்றது, உள்ளூரில் என்ன நடக்கின்றது, மற்றும் தங்களுடைய இழப்பாறுகைக்கான ஒரு பாட்டை கேட்பதற்கான என்று அவர்களுடன் பயணிக்கின்ற இன்றியமையாத ஒரு ஊடகமாக தன்னை உருவகித்துக் கொண்டது. ஆனால் இதன் பயணங்களின் பொழுது இது சந்தித்த சவால்கள் என்பவை இப்பொழுது நினைவு கொண்டால் கூட அவை சாதாரணமாக கடந்து செல்ல கூடியவை அல்ல. அதற்கான ஒரு ஆதாரத்தை பிரபஞ்சம் தான் இவருக்கு கொடுத்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவ்வாறான அந்த காழ்ப்புணர்வுகள், பழி சொற்கள் மற்றும் இந்த மறைமுகமாக இந்த வானொலிக்கு அனுமதி கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே பல ஆயிரக்கணக்கான கையொப்பங்களை இந்த விளையாட்டு கழகங்கள், உள்ளூர் இந்த கிராம சங்கங்கள் போன்றவற்றிற்கு பொய்யான தகவல்கள் கூறப்பட்டு அவர்களுக்கு உண்மை தெரியாது என்ன நடந்தது என்று. அவர்களுக்கு தெரியாது இது சட்டபூர்வமாக உத்தியோகபூர்வமாக பணம் பெறப்பட்டு முழு பணமும் இவருடையதாகவே கொடுக்கப்பட்டு இந்த உரிமையாளருக்கு இது சொந்தம் என்கின்ற விடயம் இல்லாமல் அவர்களுக்கு தெரியாத வகையில் மாறான கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்ட பொழுதும் அதனை எல்லாம் மௌனித்து அதனை மறந்து சமுதாயத்திற்கான அதே சமுதாய பணியில் தொடர்ந்து ஈடுபடுகின்றது என்பது ஒரு பெரிய அர்ப்பணிப்புக்குரிய விடயம். இதனை நாங்கள் நிச்சயமாக இது ஒரு ஆற்றுகையாக எடுக்க வேண்டும். அதாவது மனித குலத்திற்கு செய்கின்ற ஒரு பணிகளில் முக்கியமானதொன்று தான் பிறந்த இனத்தின் வடுக்களில் இருந்து அவர்கள் மீள்வதற்கான ஒரு ஆற்றுகையாக இருப்பது, அதற்கான ஒரு குரலாக இந்த CMR இருக்கின்றது என்பது பெருமை, எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமையான விடயம். நிச்சயமாக. ஆக வெகுசனம் அறிந்தது விமர்சனம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆக காத்திரமான விமர்சனங்கள் எப்போதுமே எங்களை ஒரு படி முன்னோக்கி நகர்த்துவதாக இருக்கும். ஆக இந்த 21வது ஆண்டிலும் காத்திரமான விமர்சனங்களை எப்பொழுதுமே CMR வரவேற்கிறது என்பதையும் பதிவு செய்து கொண்டு, இந்த பயணத்திலே இவ்வளவு தூரம் CMR நின்று நிலைக்கிறதாக இருந்தால் அதனுடைய பின்னணியிலே உழைத்த எல்லாரையும் நாங்கள் இந்த நேரத்திலே நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் எங்களோடு இப்போது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களினுடைய பணி என்பது எங்களுடைய CMRனுடைய பயணத்தில் மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒன்று. நிறைய ஆளுமைகள் எங்களோடு பயணித்திருக்கிறார்கள், பணி செய்திருக்கிறார்கள், காத்திரமான படைப்புகளை நிகழ்ச்சிகளாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்கு. மிக முக்கியமாக யுத்த காலங்களிலே
அங்கே தாயகத்துல யுத்தம் இறுதி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது இங்கே சிஎம்ஆரினுடைய ரிப்போர்ட்டிங்கை கேட்பதற்காக இங்கே இருக்கிற அத்தனை கனேடிய தமிழர்களும் காத்திருப்பார்கள். அந்த அந்த நேரத்துல சிஎம்ஆருக்கு இருந்த பெயர் தான் இன்றைக்கு வரைக்கும் அதே பிடிப்போடு மக்கள் நிற்பதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. அதே நேரம் அந்த நேரத்திலே தாயகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் என்று வருகிற போது காத்திரமாக உழைத்த நல்ல நல்ல திறன் வாய்ந்த எங்களுடைய படைப்பாளர்கள் இருந்தார்கள். ஒவ்வொருவராக நாங்கள் பெயர் குறிப்பிட்டு ஞாபகப்படுத்த முடியாவிட்டாலும் உங்கள் அத்தனை பேரினுடைய படைப்பும் நாங்கள் நன்றியோடு நினைத்துக் கொள்ளுகிற ஒன்று. அதை இன்றைய நாளிலே நிச்சயமாக நாங்கள் இன்னுமே அதிகமாக நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். நீங்கள் வெளியில இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம். அதே நேரம் விளம்பரதாரர்களினுடைய பங்கும் தவிர்க்கவே முடியாத ஒன்று. அவர்கள் எங்களை இன்னமும் நம்புகிறார்கள், நம்பி தங்களுடைய விளம்பரங்களை தருகிறார்கள். அதே நேரம் அவர்களுக்கு கணிசமான எதிர்வினையும் அங்கே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களோடு தங்களுடைய விளம்பரங்களை செய்கிற விளம்பரதாரர்கள் அதிகம் பேர் சிஎம்ஆர் கேட்டு அங்கே போய் அவர்களுக்கான அந்த பொருளாதார தேவைகளை நிறைவு செய்கிற போது அது இருவருக்குமே ஒரு வின்-வின் சிச்சுவேஷனாக இருப்பது உண்மையிலுமே மகிழ்ச்சியான ஒன்று. ஆக இந்த நேரத்திலே ஒரு தமிழ் சமூகத்துக்கான வானொலியாக இருப்பது, மற்றபடி பல்கலாச்சார வானொலியாக இருப்பது, இது இரண்டையுமே சிஎம்ஆர் செய்கிறது. இது இரண்டை குறித்த உங்களுடைய பார்வையும் என்ன? நிச்சயமாக இந்த விடயத்தில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை தொட்டு செல்வது நன்று என்று நினைக்கின்றேன். குறிப்பாக பல கலைஞர்களை, உள்ளூர் கலைஞர்களை உருவாக்கியதோடு மட்டுமல்ல அல்லாமல் திறமை உள்ளவர்கள் அனைவருக்குமே சந்தர்ப்பம் கொடுப்பதாகவும், திறமை உள்ளவர்களை வெளிக்கொணர்வதாகவும், தமிழ் மக்களிடையே உள்ள திறமைகளை தனது திறமையாகவே அதை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கான தளத்தை கொடுப்பதாகவும், அதே போன்று அரசியலில் பிரவேசிக்கின்ற தமிழர்களுக்கு அவர்களுக்குரிய ஒரு உறுதி தளமாக அவர்களுடைய வழிகாட்டியாக கூட இருந்த காரியங்கள் போன்றவற்றை எல்லாம் செய்ததன் மூலம் சிஎம்ஆருடைய பங்கு என்பது கனேடிய தமிழ் மக்களுடைய வளர்ச்சியின் பங்கில் இருந்து பிரித்து பார்க்க முடியாதது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட ஆளுமைகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என்பவர்களை விட இளம் சிறார்களை கலைஞராக்கியதோடு அவர்களை இந்தியாவிற்கு கூட அழைத்து சென்று அவர்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு கருவியாக கூட இருந்த பல தன்மைகள் இருக்கின்றன. இவற்றோடு இன்று இந்த விடயத்தில் நீங்கள் குறிப்பிட்ட பல்லின வானொலியாக இருப்பது என்பது சிஎம்ஆர் எடுத்துக்கொண்ட ஒரு கோட்பாடுகளில் ஒன்று. மற்ற இனத்தவருக்கும், குரல் இல்லாத மற்ற இனத்தவர்களுக்குமான ஒரு குரலாக இருப்பது என்பதற்காக அவர்கள் அதாவது பணத்தை லாபம் ஈட்டலையோ நோக்கமாக கொள்ளாமல் அவ்வாறான மொழிகளுக்கு தங்களுடைய வானொலி ஊடக பரப்பில் அவர்களுக்கும் இனியாக சந்தர்ப்பத்தை கொடுத்து, அவர்களுக்குரிய தளத்தை கொடுத்து, அவர்களையும் உறவுகளாக அணைத்து செல்வது. இதை எவ்வாறு பார்க்கலாம் என்றால், இந்த நட்சத்திர விழாக்கள் மற்றும் அவர்கள் நடத்துகின்ற விழாக்களின் பொழுது எவ்வாறு மற்ற பல்லின வானொலி தயாரிப்பாளர்களும் கலைஞர்களும் தமிழ் கலைஞர்களோடு அல்லது சிஎம்ஆர் பணியாளர்களோடு உறவாடுகின்றார்கள் என்பது கண்கூடாக அவர்கள் ஒரு பல்கலாச்சார குழுமத்தில், கனடா என்பது பல்கலாச்சார கிராமம், அதன் அடையாளமாக டொரண்டோ இருக்கின்றது. அதன் டொரண்டோவின் அடையாளமாக அதாவது சிஎம்ஆர் தனது பிரச்சார ஒளிபரப்பில் கூறுவது போல சிஎன் டவரை விட சிஎம்ஆர் என்பது ஒரு தனி அடையாளமாக வந்ததற்கான காரணம் கூட இதுதான். இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு ஐக்கியத்தை நோக்கிய ஒரு கருவியாக இந்த வானொலி இருக்கின்றது, இருந்து வருகின்றது, தொடர்ந்துமே அதனை செய்கின்றது. பணம் என்பதை எப்பொழுதுமே பணம் ஈட்டுவதை அது எப்பொழுதுமே குறியாக கொண்டதாக இல்லை என்பதை அனைவரும் அறிந்திருப்பார்கள். அதுதான் உண்மையான விடயம் கூட. நிச்சயமாக. ஆக இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சில முக்கியமான விடயங்களை அங்கே தொட்டு காட்டியிருந்தீர்கள். அதனுடைய வழி போகலாம் என்று நினைக்கிறேன். கனேடிய அரசியலில் சிஎம்ஆருக்கு கணிசமான பங்கு இருக்கிறது. அது தமிழாக இருக்கலாம், தமிழர் கலையாக இருக்கலாம், தமிழர் சமூக மேம்பாடு, தமிழர் அரசியல், இந்த 4 துறைகளிலுமே கணிசமான அளவு ஏதோ ஒரு விதத்திலே சிஎம்ஆர் தன்னுடைய பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி கலைஞர்களுக்கான வாய்ப்பாக இருக்கலாம், சமரசமற்ற தமிழாக இருக்கலாம். கூடுதலாக இந்த வானொலியை கேட்கிறவர்கள் அதிகம் சொல்லுகிற சிலாகிக்கிற விடயம் என்னவென்றால், சிஎம்ஆரினுடைய தமிழுக்காக நாங்கள் அந்த வானொலியை கேட்கிறோம். ஒரு கொச்சை தமிழாக இல்லாமல் மிக ஒரு ஆற்றலுக்கு போல வருகிற அந்த தமிழ் கேட்க ஆசையாக இருக்கிறது என்று சில விடயங்களிலே இன்னுமே நாங்கள் சமரசம் செய்து கொள்ளாமல் இருப்பது என்பது அது மக்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது. இது போக
சமூக பிரச்சனைகள் இல்லாவிட்டால் சமூக நிகழ்வுகள் ஏதாவது சமூகத்துக்கு நன்மை பயக்கிற விடயங்கள் வருகிற போது அதற்கான வாய்ப்பினையும் வானொலியினுடைய காற்றலை வழங்கி கொண்டிருக்கிறது. அதே நேரம் இங்கே இருக்கிற அரசியலை தீர்மானிப்பதிலே, அதாவது எங்களுடைய தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தேர்தலில் நிற்கிற போது அவர்களுக்கான நேர்காணல்கள் முதற்கொண்டு அவர்களுக்கான நியாயங்களை பேசுவதிலே இருந்து நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் பார்வையில் நீங்கள் அரசியல் விமர்சகராக எங்களோடு இவ்வளவு காலமும் பயணிக்கிறீர்கள். இங்கே இருக்கிற தமிழர் அரசியல் இல்லாவிட்டால் கனேடிய தமிழ் அரசியலை தீர்மானிப்பதில் எவ்வளவு தூரம் சீமாரினுடைய பங்களிப்பு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக சிஎம்ஆர் ஒரு காத்திரமான பங்காளியாக இருந்திருக்கின்றது. அது தேசிய அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்தை தமிழ் மக்களுடைய பகிர்வதற்கான ஒரு காரணியாக கூட அல்லது ஊடகமாக அல்லது ஒரு மூலோபாயமாக கூட அது இருந்திருக்கின்றது. அவ்வாறான செயற்பாடுகளில் அது தன்னை இணைத்து சென்றிருக்கின்றது. குறிப்பாக அது 2004 2005 ஆண்டுகளில் இருந்து இன்று வரையான இந்த காலப்பகுதி வரை பல அரசியல்வாதிகளும் அமைச்சர்களாக அல்லது பிரதிநிதிகளாகவோ தங்களுடைய கருத்தியலை பகிர்வதற்கான களமாக இதனை பாவித்திருக்கின்றார்கள். அத்தோடு தங்களுடைய வேட்பாளர்களாக செல்கின்ற எந்த ஒரு வேட்பாளரும் இந்த களத்தை பாவிக்காமல் சென்றதான், அதாவது அவர்களுக்குரிய நிலைமைகளையும் அவர்களுக்குரிய ஏதுகையையும் விளங்கப்படுத்துவதற்கான ஒரு தளமாக சென்றிருக்கின்றார்கள். இங்கே ஒரு சிறு விஷயத்தை நாங்கள் தொட்டு செல்லலாம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த விளம்பரதாரர்கள், அதாவது வின் சிச்சுவேஷன் என்று. வேறு ஊடகங்களில் பணியாற்றுபவர்களே சிஎம்ஆரில் விளம்பரம் செய்கின்ற ஒரு அழகு என்பது தமிழ் ஊடகங்களில் வேறு எந்த இடமும் இடம்பெறுவதில்லை என்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த ஊடகத்தின் பங்கு அல்லது இந்த ஊடகத்தின் பரிணாமம் எவ்வாறு தமிழ் மக்களிடையே இருக்கின்றது என்று. அதே தொனியில் தான் அரசியல்வாதிகள் கூட அவ்வாறான நிலைக்கு வந்தார்கள். இன்றைய குறிப்பாக ஒரு விடயத்தை எடுத்து பார்த்தோமானால் ஹரி ஆனந்த சங்கரி என்பவர் தமிழர்களின் சார்பாக தாக்கப்படுகின்றார் என்கின்ற பொழுது அல்லது தமிழர் என்ற காரணத்திற்காக அவர் மீது காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தப்படுகின்ற என்ற பொழுது அது தானாகவே எழுந்து நின்று அதற்கு எதிரான ஒரு குரலாக செயற்பட்டதானது அதனுடைய ஒரு சாதாரண ஒரு அடையாளம். இதுதான் சிஎம்ஆர். சிஎம்ஆர் என்பது பாரபட்சமற்ற முறையில் மக்களுக்கான தேவைகள் நியாயமாக வெளிப்பட வேண்டும் என்பதில் எப்பொழுதும் ஒரு குரலாக இருக்கும். அந்த நியாயத்தன்மையை வேண்டியதன் குரலாக அது பயணித்து வருவதுதான் மக்களுடைய ஈர்ப்பிற்கும் காரணம். அதுதான் உண்மை. நிச்சயமாக வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு ஊடகமாக பாடலை ஒளிபரப்பினோமா, விடை பெற்றோமா, சிரித்து பேசினோமா என்று இல்லாமல் தன்னால் முடிந்த சமூக பணியை ஆற்றிக்கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். எதிர்காலத்திலே வெளியில இருக்கிற நேர்களிடத்துல கேட்டாலும் கூட ஒரு சிலருக்கு முன்னம் கிடைத்த அளவுக்கு இப்போது இல்லை என்கிற குறைபாடு இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு முன்னரை விடவும் இப்பொழுது இன்னுமே சிறப்பாக இருக்கிறது நிகழ்ச்சிகள் என்று ஒரு விமர்சனம் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கால ஓட்டத்திலே எதிர்வருகிற காலத்திலே ஒவ்வொரு வருடமும் புது பொலிவு பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஆக அடுத்து வருகிற ஒரு புதிய வருடத்திலே நாங்கள் கால் வைத்திருக்கிறோம். இந்த வருடத்திலே இன்னும் சமூக அக்கறை உள்ள ஊடகமாக, இன்னும் தமிழர்களுக்கு என்ன தேவையோ அதிலே தன்னுடைய முழு பங்கையும் ஆற்றக்கூடிய ஒரு ஊடகமாக, கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குகிற ஊடகமாக, அதே நேரம் புதிய சிந்தனைகளை இந்த தமிழ் சமூகத்துக்கு கொண்டு வருகிற ஒரு ஊடகமாக சிஎம்ஆர் இருந்தால் இன்னுமே சிறப்பாக இருக்கும். அதற்கான பணிகளை நிர்வாகமும் சரி, இங்கே பணியாற்றுகிறவர்களும் சரி நிச்சயமாக எல்லா விதங்களிலும் முன்னெடுப்பார்கள் என்று நம்புகிறோம். நேர்களுமே அதற்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லா காலங்களையும் போல இனி வருகிற காலங்களிலும் எங்களுடைய விளம்பரதாரர்கள் எங்களோடு தோளோடு தோள் நிற்பார்கள் என்று நம்புகிறோம். ஆக இந்த 21 வருடங்கள் நிறைவு என்பது அது வெறுமனே ஒரு தனிநபரையோ ஒரு நிர்வாகத்தையோ சார்ந்தது அல்ல, உங்கள் எல்லாரையும் நம் எல்லாரையும் சார்ந்ததுதான். ஆக மிக்க நன்றி. இந்த வெற்றிகரமான 21 வருடங்களுக்கு 22வது வருடத்திலும் சேர்ந்தே பயணிப்போம். நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.